வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே யோசி தான். அதாவது மார்ச் மாசம் வரப்போகுது. ஸோ மார்ச் மாசம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நீங்க நிறைய சேனல்ல போய் தேடிப்பீங்க. நான் ரொம்ப நகைச்சுவைத்தனமா நீங்க தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்கதான் வரணும். இதோ வந்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேஷராசி. மேஷராசி பொறுத்த வரைக்கும் தொழில லாபம் இருக்கும், நல்லா முன்னேற்றம் இருக்கும். கால் நகத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்க, அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவனம் தேவை. சோ நீங்க நிறைய பேர் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. கவனமா இல்லைன்னா செம அடி வாங்குவீங்க. விழுந்திருக்கா விழுகாது, ஏன்னா உருட்டப்படி. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்க படிப்புல நீங்க கவனம் செலுத்தணும். சனியோட ஆதிக்கம் உங்க ராசியில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் மறந்து போவீங்களா, நிலை தடுமாற்றம் இருக்குமா, கொஞ்சம் அப்படியே வேரியேஷன் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் படிப்புக்கு மட்டும் இல்லை, உங்க வியாபாரம் நீங்க எங்க வேலை செய்றீங்கனாலும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ உங்க டிஸ்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க மைண்டை கூலா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் மிக்சடா தான் போகும். ரொம்ப கெட்டதும் கிடையாது, ரொம்ப நல்லதும் கிடையாது. ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா போகும், எல்லாமே கொஞ்சம் கரெக்டா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் எப்படின்னா உங்க ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் ஓகேவாயிடும். இதுல ஒரே ஒண்ணு என்னன்னா நீங்க லவ் பண்றீங்கன்னா லவர்ஸோட கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய எமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ராசி கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் லவர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா. அண்ட் தென் ஆபீஸ்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்குமா. நீங்க பிசினஸ் பண்ண போறதா இருந்தாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, உங்களோட வேலையில கவனம் தேவை. கவனம் இல்லைன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க நல்லா வாங்குவீங்களா. சோ நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த மாசத்துல சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாசம் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா திடுதிப்புட்டு கிரகங்கள் சேஞ்ச் ஆனனால இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. வேகம் எனக்கு சோகம். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்கும், எங்கேயும் தோல்வியும் கிடைக்காது. நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிற விஷயத்துல எல்லாம் டைரக்டாவே உங்களுக்கு வெற்றி தான், எதுவுமே தோல்வியே கிடையாது. இதெல்லாம் கடினமா உழைக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அதாவது கடினமா உழைச்சு இதுக்காகவே வேலை செஞ்சு பல வருஷமா காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். சும்மா வேலை செய்யறவங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்காது. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. அடுத்த இந்த லிஸ்ட்ல பார்க்க போற ராசி கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கறதா உங்களுக்கான ஒரு டிஸ்க்ளைமர். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க நிறைய விஷயங்கள் புதுசா பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கறதா இந்த மாசத்தோட ஒரு ஆன்சர். அடுத்து இந்த லிஸ்ட்ல பார்க்க போற ராசி துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், எப்படி இருந்தனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. இப்படி ஆயிட்டு உங்க உடல் நலத்துல கவனம் தேவை. இதை தாண்டி வேற என்னென்ன விஷயம் இருக்குன்னா வேலையில நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய காரம் இந்த மாசம் சாப்பிட கூடாதான். ஏன்னா காரம் சாப்பிடறதுனால வயிற்றுல ஏதோ உங்களுக்கு பிரச்சனை ஆக போதான். அதனால காரம் உப்பெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடணுமா. அது மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஹெல்த் தான் கொஞ்சம் நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்களா. சோ அதெல்லாம் குறைச்சுக்கோங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. உங்களுக்கு கிடைக்க போற பலன்கள் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இது நான் சொல்ல, கூகுளே சொல்லியிருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு கடைசி நேரத்துல விட்டு போயிடுமா. சோ அதெல்லாம் பார்த்து நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க. வரும் ஆனா வராது. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான். பட் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பேட்டா எங்க மாத்துறானுங்க.
எல்லாம் மாச சம்பளம் தான். நீங்க வந்து வணிகத்துறையில நல்லா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எல்லாமே வந்து நீங்க ஒரு சூப்பரா நிலைச்சு நிக்க போறீங்க. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. உங்களுக்கு இதே மாதிரிதான் கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கும். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும், அடுத்து செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்காது. ஒரு சில பேர் மகர ராசிக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அது வேற வாயி, இது நாரவாய். அவங்க நட்சத்திரத்தை பொதுதான் இருக்கு. சோ நீங்க கவனமோடு தான் இந்த மாசம் இருக்கணும். உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. அடுத்த இந்த லிஸ்ட்ல பார்க்க போற ராசி கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். உங்களுக்கான ஒரு அட்வைஸ் என்ன, நீங்க நிதானமா எந்த முடிவும் எடுக்கணும். அது உங்க படிப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி, வேலை விஷயத்துல இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டையும் சரி, ஒரு புது முயற்சி பண்ண போறீங்கனாலும் சரி, எதா இருந்தாலும் பொறுமை தேவை. பொறுமை இல்லாம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறதா வந்து ஒரு அட்வைஸ். மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். பட் நீங்க பொறுமையோட நிதானத்தோட நீங்க விவேகமோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பலன் கிடைக்கும். அடுத்த இந்த லிஸ்ட்ல ஃபைனலா பார்க்க போற ராசி மீன ராசி. பயணங்கள் வந்து நீங்க பண்ணும் போது அதுல உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் கிட்டும். லவர் சொல்லலாம், நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவ்னு பெருசா இல்ல, ஆனா ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கு. இல்ல புரியல. ஏதாவது ஒண்ணு நினைவுபடுத்தணும், ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பீங்க, பட் ஞாபகமே வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தடைப்படும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நாளே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ கடைசியா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மார்ச் மாசத்துல இருக்கிற அந்த 12 ராசிக்கு உண்டான பலன் தான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. பாய்.